நான் உங்கள் பேருண்ணா? என் பேர் சுரேஷ்குமார். நீங்கள் எந்த ஊர்னா? பருவச்சி. பருவச்சிங்களாண்ணா. எத்தனை வருஷமாக சேவல் வளர்த்துறீங்கண்ணா? கிட்டத்தட்ட அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பா காலத்துலேருந்தே சேவல் வளர்த்திட்டு இருக்கிறீங்களாண்ணா? இவங்க இந்த சேவல் எல்லாமே ஓன் பீடுங்களாண்ணா? எல்லாமே ஓன் பீடு இருப்பா. இந்த சேவல் எல்லாம் சேல்ஸுக்கு அண்டு வளர்த்தி கொடுக்குறீங்க? ஆமாம், எல்லாமே சேல்ஸ் தான். சரி, சிலதெல்லாம் நம்மளே வந்து கொண்டு போயிடுவோம். நீங்களே கொண்டு போகிறீங்களாண்ணா? உங்களுக்கு எல்லா ஓன் பீடுமே வின் பண்ணிடுவோம் எல்லா மேட்சுமே? எல்லாம் வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரிங்கண்ணா. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சிலது வந்து இதாகத்தானே செய்யும். ஆமாங்க. நீங்கள் எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ வரைக்கும் சேவல் வெயிட் ஏற்றி கஸ்டமருக்கு கொடுப்பீங்க? 5 கிலோலேருந்து 3.5 கிலோ வரைக்கும் இருக்குது. 3.5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் நீங்கள் வெயிட் ஏற்றி கொடுக்குறீங்கண்ணா கஸ்டமருக்கு. ஒவ்வொரு சேவலும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய வளர்த்துற மாதிரி பாதுகாப்போடு வளர்த்தீங்களாண்ணா? கண்டிப்பாக. இதுக்கு தீனிங்களாண்ணா எப்படி அப்புறம் இது பண்ணுறீங்க? நம்ம கம்பு, சரிங்க, கோதுமை வைக்கிறோம். குஞ்சுங்களுக்கெல்லாம் வந்து கம்பெனி ஃபீட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் தோட்டத்திலே விட்டுறீங்களாண்ணா எல்லா சேவலுமே? இப்போ இங்கே சேவல் மட்டும்தான், சேவல் ப்ரீடிங் மட்டும்தான். குஞ்சாச்சுன்னா வெளியில் கொடுத்து வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் உங்கள் பீடிங் எல்லாம் வெளியே கொடுக்குறீங்களாண்ணா? அதனால உங்கள் ஆப்புநட்டாக அதே சேவல் வந்து இருக்குமாண்ணா இல்லை எப்படிங்க? இல்லைப்பா, நம்ம சேவை குஞ்சு மட்டும்தான் இது பண்ணுறோம். சேவை குஞ்சு மட்டும் கழிச்சு எடுத்து வெளியில் வளர்த்து கொடுத்து திரும்ப ரிட்டன் நம்மளே வாங்கிக்கிறோம். இப்போ நீங்கள் சேவல் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க? நம்ம ஸ்டார்டிங் வந்து 25 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் வந்து எவ்வளோண்ணா? லோ பட்ஜெட் 3500 இருக்கும். 3500 நீங்கள் சேவல் வந்து 25,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் யார் கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பீங்கண்ணா? 3000 25 ரூபாய்க்குள்ள பண்ணி கொடுக்குறீங்க. ஓகேங்கண்ணா. இந்த சேவல் பீடுனா இது வந்து இப்போ பூதிங்களாண்ணா? இது எத்தனை வருஷம் இயர்ஸ் ஆகுதுங்கண்ணா இந்த சேவல்? 9 மாதம் ஆகுது. 9 மாதங்களாண்ணா? பட்டா எவ்வளோ வெயிட் வருதுங்கண்ணா இந்த சேவல்? இப்போ ஒரு 3.25 4 கிலோக்குள்ளே இருக்கும். இதுக்கு தீனிங்கண்ணா நீங்கள் கம்பு இது மட்டும் தான் வச்சுட்ருக்கோம். கம்பு மட்டும் தானே? இப்போ தான் கட்டுத்தர போட்டிருக்கு. சரிங்கண்ணா. இப்போ வந்து கம்பு மட்டும்தான். கட்டுத்தரில் எப்படின்னா பாதுகாப்பு பண்ணி இது சின்ன குட்டியிலேருந்தே நீங்களே இந்த குஞ்சிலேருந்தே நீங்களே பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிங்களாண்ணா? இது இங்கேயே குஞ்சாகி இங்கேயே வளர்ந்துடலாம். ஓன் பீடு தானே? நீங்கள் வெளியேருந்து வேறு ஏதோ பீடு வந்து உங்கள் கட்டுத்தறி கொண்டு வருவீங்களாண்ணா? வாங்குறதில்ல, இப்போ நம்மளத்தில் வரதே சரியாக இருக்குது. ஓன் பீடு மட்டும் நீங்கள் சேல் பண்ணுறீங்களாண்ணா? அந்த கோழி பற்றி இப்போ புதுசாக யாராச்சும் வாங்க வந்தாங்கன்னா அது இதோட என்னென்ன அம்சம் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, தெரிஞ்சுக்குவாங்க எல்லாம். இது வந்து பச்சைக்கால் பூதி, உச்சிப்பூ சேல்ஸுக்கு நல்லாயிருக்கும். சண்டைங்கண்ணா? சண்டை மினிமம் ஒரு 5 அடிக்கு மேலே பிறக்கும். ஓகேண்ணா. இது வந்து சண்டை போடல, பட்டா இன்னும் முகச்சல் வரல. எப்படி பார்த்து வாங்குறதுண்ணா கஸ்டமருக்கு? உடம்பு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கால் கையெல்லாம் சுத்தமாக இருக்கா, ரக்கம் நல்லா இருக்கா, ஃபேஸ் கட்டெல்லாம் தெளிவாக இருக்கா, அதை பார்த்து எடுத்தால் போதும். ரெக்கை அடிபட்டுக்கான்னு ஒருத்தர் பார்க்குறாங்களேண்ணா? அது எப்படி உடஞ்சிருக்கும்? எப்படிங்க இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இதில் நமக்கு வந்து சிலதெல்லாம் ரத்தம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக உடஞ்சிருக்கும், அதெல்லாம் பார்த்து வாங்கணும். ரக்கை உடஞ்சிருந்தா நல்லா பறக்காதுன்னு நீங்களே. பறக்காதுங்களாண்ணா? ரெக்கை காலில் பார்க்குறாங்களாண்ணா? அதெல்லாம் எப்படி? கால் ஆணி இருக்கான்னு பார்ப்பாங்க, காலை என்ன கலர்னு பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். இது வந்து என்ன ப்ரைஸ்னா நீங்கள் கொடுப்பீங்கண்ணா இந்த சேவல்? இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பார்க்கல, சண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரி, நீங்கள் வளர்த்துறது மட்டும்தாண்ணா? சண்டையெல்லாம் போகிறது இல்லைப்பா, கட்டலாம் மாட்டீங்க? நீங்கள் வளர்த்தி நீங்கள் விற்பனைக்கு மட்டும் கொடுத்துருவீங்க? காலத்தில் அந்த பர்மிஷனோட பண்ணாங்கன்னா போவோம், இல்லைன்னா வந்து நம்ம போய்க்கிறது இல்லை. வந்து வளர்த்தி மட்டும் பீடை உருவாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம். உங்கள்ட்ட ஒரிஜினல் பீடு மட்டும் இருக்குண்ணா? உங்கள் கான்டாக்ட் நம்பர்னா? ஆனால் இப்போ இந்த சேவல் வந்து நம்ம எடுத்துக்கிற கஸ்டமர் எடுத்துக்கிற மாதிரின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்னா வாட்ஸ்அப் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லலாம். நம்பர் சொல்லுங்கள். 63 81 40 66 64. நீங்கள் 3000 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற எல்லா லோ பட்ஜெட்டு நீங்கள் சேவல் யார் கேட்டாலும் நீங்கள் தருவீங்களாண்ணா? கண்டிப்பாக. எப்போ வந்தாலும் நம்மகிட்ட கோழி இருந்துகிட்டே இருக்கும், யார் கேட்டாலும் கொடுக்கலாம். ஹை பட்ஜெட் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்களாண்ணா? வேணும்னாலும் கொடுக்கலாம். உங்கள் கட்டுத்தறியில் எல்லா ரேட்டுக்கும் சேவல் இருக்குங்களாண்ணா? மேக்ஸிமம் கோழி இருக்கும், சில நேரத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எடுத்து கூட கொடுக்கலாம். ஓகேண்ணா. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கட்டுத்தரை போட்டிருக்கிறீங்கண்ணா? இங்கே கிட்டத்தட்டப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி அப்பா வச்சுட்டு இருந்தார், அதை அப்படியே கண்டினியூவாக வச்சுட்டு இருக்கோம். சரி, ஓகேங்கண்ணா. வேறு என்னென்ன ரகம் வச்சுக்கிறீங்கண்ணா சேவல்? நம்மகிட்ட செங்கருப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது, பூதி இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்து கட்டுத்தரையில் இருக்குது. அந்த இப்போ வெள்ளை சேவலுங்கிறது அது எத்தனை வருஷம் பட்டா குஞ்சிங்கண்ணா? பட்டா வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 9 மாதம் அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்னும் கட்டுத்தர பொருள் தோட்டத்தில் தெரிஞ்சிட்ருக்கும். இப்போ அது சேல்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா? அது எல்லாமே சண்டை பார்த்துட்டு கொடுக்குற மாதிரி தான். பட்டாவில் சில கோழியெல்லாம் கொடுத்துட்றோம், அது கம்மி பட்ஜெட் தான் போகும்.
சண்டை பார்த்துட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் விற்கலாம். அதனால வந்து நேர்லயே வந்து ரெடி பண்ணியே கொடுத்துட்றோம். நேர்லேயே வந்து கஸ்டமர் வந்து பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணா? கண்டிப்பாக கட்டுத்தரையில் வந்து பார்த்தே எடுத்துக்கலாம். ஓகேங்க.